வணக்கம் மகளே. கடந்த 21ஆம் தேதி தினமலர் நாளிதழில் ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரப்பதிவுத்துறையால் தமிழக அரசுக்கு கிட்டத்தட்ட 160 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது பத்திரப்பதிவுத்துறை அதிகாரியுடைய தவறான செய்கையினால், அதாவது ஒரு ஆவணங்களை பதிவு செய்யும்போது இந்த ஆவணத்துடைய அந்த மதிப்பை குறைத்து போடுவது அல்லது தவறாக போடுறது, இதனால் பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கு 160 கோடி இழப்பு வந்தது. அதாவது நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2022 to 2023 இந்த ஃபினான்ஷியல் இயரில் கிட்டத்தட்ட 160 கோடி தமிழக அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மத்திய தணிக்கை வாரிய அதிகாரிகளால் தணிக்கை செய்யப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில சார் பதிவாளர் அலுவலகங்கள் முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. இந்த மோசடியில் இந்த அரசுக்கு இந்த பண இழப்பு ஏற்படுவதற்கு காரணமாக 3 முக்கிய சார் பதிவாளர் அலுவலகங்கள் நோட்டமிடப்பட்டிருக்கு, குறி வைக்கப்பட்டிருக்காங்க. அது எந்தெந்த அலுவலகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர், திருப்போரூர், காஞ்சிபுரம். இது எல்லாமே சிட்டி சென்டரில் இருக்கக்கூடிய நிலங்கள். மயிலாப்பூர்லலாம் உங்களுக்கு இப்போதைக்கு கைட்லைன் வேல்யூ என்னன்னு தெரியும், அங்கே ப்ராப்பர்ட்டி வேல்யூ என்னன்னு தெரியும். ஸ்கொயர் ஃபீட்லாம் 10,000 12,000 தாண்டி போயிட்டுருக்கு. அப்பேற்பட்ட இடங்களில் இந்த மோசடின்னு சொல்ல முடியாது, இது அரசுக்கு ஒரு நிதி சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய, அரசுக்கு ஒரு நிதி இழப்பை ஏற்கக்கூடிய நடவடிக்கைகளை இந்த பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க. இவங்க அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தணிக்கைத்துறை சொல்லுது. அதாவது இது அரசு அதிகாரிகள் வேண்டுமென்றே செய்தார்களா, இல்லை அவங்களுக்கு தெரியாமல் நடந்ததா, அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதாவது 2022 2023 இந்த நிதி ஆண்டில் பார்த்திங்கன்னா ஆவணங்களை குறைத்து மதிப்பிட்டிருக்காங்க. அதாவது கைட்லைன் வேல்யூ அதாவது இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே அண்டர் வேல்யூஷன் சொல்லுவாங்க. அண்டர் வேல்யூஷனில் நீங்கள் ஒரு பத்திரத்தை பதிஞ்சிங்க அப்படின்னா 47A ஒரு ஆக்ட் இருக்குது, பத்திரப்பதிவுத்துறை சட்டம் 47A. அந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கைட்லைன் வேல்யூ, லோ வேல்யூஷன், அண்டர் வேல்யூஷன் சொல்லி டாக்குமெண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் பெனால்ட்டியோட அமௌண்ட்டு கட்டினா தான் உங்கள் டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் முறை. பட் இதில் மிகப்பெரிய அளவில் நிதி இழப்பு அரசுக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு வருடத்தில் மட்டும் 160 கோடி அப்படிங்கிறாங்க. பெரிய ஒரு தொகை 160 கோடி அப்படின்னா அதில் மயிலாப்பூர், திருப்பூர், காஞ்சிபுரம் மட்டும் சிக்கியிருக்கு. அப்போ மிச்ச பகுதிகளெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ளே எழுது. இது எப்படி இந்த நிதி இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப தெளிவாக தினமலர் நாளிதழ் வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்திரை தீர்வை மற்றும் பத்திரப்பதிவுத்துறையின் செயல்பாடுகள் குறித்த இந்திய தணிக்கை தலைவரின் அறிக்கை சட்டசபையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது இந்த விவரத்தை தாக்கல் பண்ணதே தமிழக அரசு சட்டப்பேரவையில் நம்முடைய நிதியமைச்சர் அந்த பட்ஜெட் விளக்கம் நடக்கலையா, அதில் சொல்லியிருக்கு. அதாவது தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 579 சார் பதிவாளர் அலுவலகங்கள், 54 மாவட்ட பதிவு, அதாவது டிஆர்ஓ, டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் சொல்லுவாங்க இல்லையா, டிஆர்னு சொல்லுவாங்க, 54 மாவட்ட பதிவாளர் அலுவலகங்கள் செயல்படுகின்றன. இவற்றில் பதிவான பத்திரங்கள், அதற்கு வசூலிக்கப்பட்ட முத்திரை தீர்வை குறித்து 49 குழுக்கள் ஆய்வு செய்தன. இத்துறையில் 2018-19 முதல் 2022-23 வரையிலான ஆண்டுகளில் 40,701 ஆவணங்கள் உட்தணிக்கைக்கு உட்பட்டன. இந்த பத்திரப்பதிவுத்துறையில் ஒரு பிரிவு இருக்குது. அதாவது தணிக்கைத்துறை அப்படின்னு சொல்லி, ஆடிட் டிபார்ட்மெண்ட் ஒன்று, பத்திரப்பதிவுத்துறை தணிக்கைத்துறைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க இதை தணிக்கை பண்ணியிருக்காங்க. தணிக்கைப்பட்டு இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய இந்த ஆய்வறிக்கையை அவங்க மத்திய அரசுக்கு கொடுக்கணும். ஸோ அது மத்திய அரசுக்குமே போயிருக்கு. அந்த ஆய்வறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 40,701 ஆவணங்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் 35,718 ஆவணங்கள் மட்டுமே தணிக்கை பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா 2018-19, 2022-23 மொத்தம் 40,701 பத்திரங்கள் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஆனால் தணிக்கை பண்ணது 35,718 தான். கிட்டத்தட்ட 5,000 ஏறக்குறைய 6,000 பத்திரங்களை தணிக்கை செய்யப்படவில்லை. அது நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பதிவுத்துறையில் தணிக்கை பதிவாளர் பணியிடங்கள் காலியாக இருக்குது. அதாவது அந்த ஆடிட் பண்ணுறக்கூடிய பதிவாளர்களுடைய எண்ணிக்கை காலியாக இருக்குது. கடந்த 2022-23 நிதியாண்டில் 76 ஆவணங்கள் குறைத்து மதிப்பிடப்பட்டிருப்பதால் 2.34 கோடி ரூபாய் வருவாய் வரவில்லை. அண்டர் வேல்யூஷனில் மட்டுமே 2,34,00,000 ரூபாய் வருவாய் வரல. இதே போல் 678 ஆவணங்கள் தவறாக வகைப்படுத்தப்பட்டதால் 120.57 கோடி ரூபாய் வசூல் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க.
அதாவது ஒரு சாதாரண குடிமகன் நம்மளை போன்றவங்க ஏழை பாலை ஒரு காமன் மேன் ஒரு பத்திரப்பதிவு போனோன்னா நம்மளை பெண்டை நிமித்திடுவாங்க, அதை கொண்டா இதை கொண்டா, உன் ஆதார் சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 120 கோடிங்கிறாங்க ஒரு பக்கம், 2.34 கோடி அப்படின்னு சொல்லி இந்த தொகையுடைய மதிப்பை கேட்கும்போது நமக்கு தலை சுற்றுது. இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவனக்குறைவு காரணம் அப்படிங்கிறதையும் அவங்களே சொல்லிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறுதல் தீர்வை மற்றும் தவறான ஒதுக்கீடு காரணமாக 40 ஆவணங்களில் 3.17 கோடி ரூபாய், மற்றவை என்ற தலைப்பில் 365 ஆவணங்களில் 34.4 கோடி ரூபாய் என மொத்தம் 160.12 கோடி ரூபாய் வசூலாக வேண்டியுள்ளது. அதாவது 120 கோடியே 12 லட்சம் ரூபாய் வசூலாக வேண்டியுள்ளது அப்படிங்காங்க. திருப்போரூர், காஞ்சிபுரம் 4வது சார் பதிவாளர் அலுவலகம் போன்றவற்றில் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களிடையே நடந்த சொத்து பரிமாற்றத்தில் அதிகாரிகள் கவனக்குறைவால் முத்திரை தீர்வை வருவாயில் இழப்பு ஏற்பட்டுள்ளது அப்படின்னாங்க. சமீபத்தில் என்னுடைய தந்தையார் ஒரு சீர்திருத்த பத்திரம் வாங்கணும்னு முடிவு பண்ணி வாங்க போயிருந்தோம். அது 2000 அவர் வாங்கியிருக்கணும், வாங்காமல் விட்டுட்டார். பல்வேறு நிதி சிக்கல்கள், பல்வேறு பிரச்சனைகளில் அதற்கு வட்டி போட்டு இன்றைய தேதி வரைக்கும் அப்போது 2000 42,000 ரூபாய் கட்டியிருக்க வேண்டியது அவரே கட்ட முடியல. தற்போது பார்த்திங்கன்னா 1,65,000 ரூபாய் வட்டியோட 12% வட்டியோட கட்டி அதை வாங்கணும். அதாவது ஏன் அதை வருத்தத்தோடு பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, கடந்த எடப்பாடியார் ஆட்சியில் கூட இந்த சமாதான திட்டம் அப்படின்னு பத்திரப்பதிவு துறையில் ஒன்று போடுவாங்க ஒவ்வொரு ஆண்டும். அந்த சமாதான திட்டத்தில் அரசுக்கு வருவாய் வரணும், நிறைய இந்த மாதிரி பத்திரங்கள் அண்டர் வேல்யூஷனில் இருக்க பத்திரங்களை மக்கள் வாங்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட பணம் இருக்காது அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட தொகையை தள்ளுபடி பண்ணுவாங்க. வட்டியில் ஒரு குறிப்பிட்ட தொகையை தள்ளுபடி பண்ணி, சரி நீ 40,000 கட்ட வேண்டிய இடத்துல ஒரு 35,000 கெட்டு, ஒரு 30,000 கெட்டுன்னு ஒரு தொகையை குறித்து கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு வசதியாக இருக்க, ஒரு பெரிய மலைப்பாக இருக்காது. ஸோ அதெல்லாம் கடந்த எடப்பாடியார் ஆட்சியில் செய்தார்கள். பட் இந்த ஆட்சியில் ஒரு சமாதான திட்டம் கூட போட, இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம். ஒரு சமாதான திட்டம் கூட இந்த திராவிட மாடல் ஆட்சியில் போடலை. ஆனால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தமிழகத்தை தலைக்குனிய விட மாட்டோம், உங்களோட வளர்ச்சியில் நாங்கள் பங்கு பெறுவோம் அப்படிங்க. ஒரு சமாதான திட்டம் போடுறதுக்கு ஒரு IAS ஆஃபீஸர் கூட உங்கள்கிட்ட சொல்லலையா? மக்கள் எவ்வளோ பேர் பதினடைஞ்சிருப்பாங்க, எவ்வளோ பேர் இன்னும் பத்திரம் வாங்காமல் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு தொகையை குறைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வாங்கத்தானே செய்வாங்க. ஸோ இது இந்த அரசில் இருக்கக்கூடிய இந்த ஒரு நிர்வாக குளறுபடி, ஒரு திறனற்ற நிர்வாகம், ஓப்பனாக சொல்லலாம் நிர்வாக திறமையின்மை அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகாரிகள் கவனக்குறைவால் முத்திரை தீர்வை வருவாயில் இழப்பு ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மேலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்சிடெண்ட்டை பதிவு பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, சென்னை மயிலாப்பூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் 2022 பதிவான ஆவணங்களை சரிபார்த்த போது லீலா வெஞ்சர்ஸ் ஹோட்டல், உங்களுக்கு தெரியும் லீலா பேலஸ் ஹோட்டல் மயிலாப்பூரில் MRC நகரில் இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடம்பர ஹோட்டல், மிகப்பெரிய ஹோட்டல், எல்லாருமே அங்கே போய் தங்க முடியாது. அந்த லீலா வெஞ்சர்ஸ் ஹோட்டல் நிறுவனம் சார்பில் 393.15 கோடி ரூபாய் மதிப்பிலான பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 252.36 கோடி ரூபாய் நிலம், 140.79 கோடி ரூபாய் மதிப்பு கட்டடம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 252 கோடி ரூபாய் நிலத்தை 140.79 கோடி ரூபாய் மதிப்பு கட்டடம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சம்பந்தப்பட்ட சொத்தின் பரிசீலனை மதிப்பு 674.99 கோடி ரூபாய். இந்த சொத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 674.99 கோடி ரூபாய். இதில் அசையா சொத்து 393.14 கோடி ரூபாய்க்கு மட்டும் இந்த பத்திரப்பதிவில் முத்திரை செய்திருக்காங்க. அதாவது சொத்தோட மதிப்பு 674 கோடி, ஆனால் முத்திரை தீர்வை எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா 393.14 கோடி ரூபாய்க்கு மட்டுமே செலுத்தியிருக்காங்க எப்படின்னு இந்த தினமலரில் போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 16 காற்றாலைகள், அதாவது விண்டு மில்ஸ் உட்பட 282 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்கள் கணக்கில் காட்டப்படவில்லை. இதில் 1.62 கோடி ரூபாய் குறைவாக முத்திரை தீர்வை வசூலானது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஒரு அரசு அதிகாரிகள் லீலா பேலஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஒரு சொத்து பரிமாற்றத்தை பண்ணும்போது எவ்வளோ இதாக இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓட்ட விட்டுருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 1,62,00,000, ஏறக்குறைய 2 கோடி ரூபா விட்டுருக்கான். அப்போ ஒரு அரசு அதிகாரிகளுக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய ஒரு நகரில் இருக்கக்கூடிய, சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு நட்சத்திர ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல், அதில் நடந்த பத்திரப்பதிவில் இவ்வளோ ஓட்டையை விட்டுருக்காங்க. காற்றாலைகளை விற்கும் எண்ணம் இல்லை என ஆவணதாரின் கருத்தையும், காற்றாலைகள் சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அதிகார எல்லையில் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சார் பதிவாளருக்கு அதிகாரம் உண்டு என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத
தினமலர் சொல்கிறாங்க. சார் பதிவாளர்களுக்கு என்ன தான் அதிகாரம், எதை கேட்டாலும் அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. சார் பதிவாளர்கிட்ட போய் ஒரு தடங்கல் மனு கொடுங்க, கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டோம், அப்போ தான் நாங்கள் வந்து தடங்கல் மனு கொடுப்போம். போலி பத்திரம் இது வந்து ரத்து பண்ணி கொடுங்க, எனக்கு அதிகாரம் இல்லை, நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க. அப்போ எதுக்கு நீங்கள் முத்திரை தீர்வை கட்டணம் வாங்குறீங்க? எதுக்கு? ஒரு ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்ற ஒரு 50 ரூபா ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்றோம், இல்லை ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் ஒரு சின்ன பிரச்சனைனா அவன் வந்து மாற்றி தர்றான். சார் இது சரியில்லை, கொஞ்சம் இதாக இருக்குது, கெட்டு போயிடுச்சு, இல்லை ஸ்மெல் வருது, மாற்றிட்டாங்கன்னா அவன் அதுக்கு பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்குறான். மன்னிப்பு கேட்டு மாற்ற ஒரு சாதாரண ஹோட்டல். பட் மக்கள்கிட்ட நீங்கள் லட்சக்கணக்கான ரூபா பணம் வாங்குறீங்க. ஒரு பத்திர மதிப்புக்கு 8% எவ்வளோ கட்டுறாங்க. அவங்க ஒரு பிரச்சனைனா கோர்ட்டுக்கு போனால் அப்போ நீங்கள் எதுக்கு காசு வாங்குறீங்க? ஒரு கையாலாகாத ஒரு துறையாகத்தான் சார் பதிவாளர் அலுவலகங்கள் இருக்குது. இதை நான் வருத்தத்தோடு பதிவு பண்ணுறேன். சார் பதிவாளர் அலுவலகங்கள் உண்மையிலே அதிகாரம் இல்லாத ஒரு அமைப்பாக மாறிட்டு வருது. மேலும் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுங்குவார் சத்திரத்தில் தணிக்கை செய்யப்பட்ட 2 ஆவணங்களின் மதிப்பு அண்டர் வேல்யூவேஷன் மதிப்பு குறைவாக கடைபிடிக்கப்பட்டதால் 1.34 கோடி ரூபாய் முத்திரை தீர்வை குறைவாக வசூலாகிருக்கு. அதாவது சுங்குவார் சத்திரம் உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்களுடைய ஃபேக்ட்ரிலாம் இருக்குது. ஹுண்டாய், JBL, எவ்வளோ பெரிய கம்பெனிகள்லாம் இருக்குது, ஏகப்பட்ட கம்பெனிகள் இருக்குது. அங்கே நடந்த ஒரு இதில் வந்து அண்டர் வேல்யூஷனில் மட்டும் 1.34 கோடி ரூபா வரி இழப்பு. ஸோ இப்படி தொடர்ச்சியாக இந்த பத்திரப்பதிவு துறையில் வந்து ஒரு குளறுபடிகள் நடக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்குது. பல்வேறு இடங்களில் இதை வந்து சுட்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து தமிழக அரசாலே சட்டப்பேரவையில் வாசிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். இது வந்து எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் எங்கேயாவது போட்டிருப்பீங்களான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செய்தி சேனல்லையும் இந்த விஷயங்கள் வராது. ஏன்னா எல்லா செய்தி சேனல்களும் தமிழக அரசு விலை போய் வாங்கிட்டாங்க. அதுதான் நிதர்சனம். எந்த ஒரு செய்தி சேனல்கள் இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அரசுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்களே தவிர மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறதே கிடையாது. இதனால் நான் டிவி சேனல்களை பார்ப்பதே விட்டுவிட்டேன். அதுதான் உண்மையாக எந்த செய்தி சேனலுமே ஒரு உண்மையான தகவல்களை மக்களுக்கு கொடுப்பதில்லை. ஆளுங்கட்சிக்கு சாதகமான அமைப்பை தான் பேசுகிறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த பத்திரப்பதிவு துறையில் 160 கோடி இழப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த இழப்பு ஏற்பட்டதுக்கு காரணமாக இருந்த அதிகாரிகள், இதில் கவனக்குறைவாக செயல்பட்ட அதிகாரிகள், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாமல் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரிகள், எனக்கு மேலே இருக்கவங்க சொன்னாங்க அதனால் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரிலாம் அரசு உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணும். ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் ஒரு அரசு வேலை கிடைப்பது, அரசு வேலையை விடுங்க, வேலை கிடைப்பதே சிக்கலாக இருக்குது. அப்பேற்பட்ட சூழ்நிலை பல லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய இந்த அதிகாரிகளால் அரசுக்கு இழப்பு 160 கோடி இழப்பு அப்படிங்கிறத கேட்கும்போதே தலைவர். இதே ஒரு 160 கோடி ரூபாய் இழப்பை ஒரு தனியார் துறையில் ஒரு அதிகாரியால் ஏற்படுத்திட்டு அவரால் இருக்க முடியுமா? அவரை முதல்ல டிஸ்மிஸ் பண்ணுவான், அடுத்து அவர் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான், இதை இது பண்ணிட்டா அப்படின்னு. பட் அரசாங்கத்தில் இவ்வளோ வருமானம், இவ்வளவு சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரிகளால் அரசுக்கு இப்படி ஒரு இழப்பு ஏற்படுதுன்னா இந்த அரசு அதிகாரிகள் நம்ம என்ன சொல்கிறது? பொறுப்பற்ற அதிகாரிகள், நிர்வாகத்திறனற்ற அரசு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.